பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். துணை வந்த விநாயகராக விளங்கக்கூடிய திருவாவடுதுறை திருத்தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய விநாயக பெருமானை பற்றி இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தேவார பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம். திருமூலர் இந்த தலத்தில் தங்கியிருந்து 3000 திருமந்திரத்தை எழுதிய ஒரு அற்புதமான திருத்தலம். 3000 ஆண்டுகள் இங்கு வீற்றிருந்து வருடத்திற்கு ஒன்றாக திருமந்திரத்தை எழுதி அளித்த அற்புதமான திருத்தலம். சிவபக்தரான திருமாளிகை தேவர் மீது நரசிங்க முனிவர் படையெடுத்து வரா. இவர் சிவபக்தர் இல்லையா? இவரை காப்பதற்காக உமையம்மை என்ன செய்கிறாள் அப்படின்னா, இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மதில் மேல் இருக்கக்கூடிய நந்திகளையெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரே நந்தியாக மாற்றி அந்த போருக்கு அனுப்பி வைக்கிறார். அதனால் இந்த திருத்தலத்தில் அந்த மதில் மீது நந்திகளை நாம் காண இயலாது. இப்படி ஒவ்வொரு சிறப்பாக இந்த திருத்தலத்திற்கு நாம் பார்த்து கொண்டே வருகின்ற பொழுது நவகிரகங்கள் இங்கு இல்லை. எல்லா வகை தோஷங்களுக்கும் நிவர்த்தி அளிக்கக்கூடிய அற்புதமான கடவுளாக சிவபெருமானே வீற்றிருப்பதால் இங்கு நவகிரகங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. இப்படி இந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகளையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இங்கு அற்புதமாக வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமான் தான் துணை வந்த விநாயகர். இவருக்கு ஏன் இந்த பெயர் ஏற்பட்டது? கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்காங்க. பார்வதி தேவியுடைய மடியில் கணபதி அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ கணபதி கிட்ட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விளையாட்டில் நானே வெற்றி பெறுமாறு செய்வாய் அப்படின்னு கணபதியோட காதில் சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு புரியாதா இது? உலக உயிர்கள் இறைவனை வணங்குகின்ற பொழுது அந்த இறைத்தன்மை அவர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த விளையாட்டு அமைய வேண்டும் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஆசை. இவர் என்ன செய்கிறாரு? முதல்ல உமையம்மை வெற்றி பெறுமாறு செய்து விடுகிறார். நிறைய ஒவ்வொரு சுற்றா நிறைவடைகிறது. உமையம்மை வெற்றி களிப்பில் ஆட்படுகிறார். இப்போ ஒவ்வொரு வெற்றிக்கும் ஏதாவது கொடுக்கணும் இல்லையா? சிவபெருமான் ஒவ்வொரு தலமாக உமையம்மைக்கு உரிமை கொடுக்கிறார். இப்போ அந்த விளையாட்டினுடைய நிறைவில் சிவபெருமான் வெற்றி அடைந்து விடுகிறார். பார்வதி தேவிக்கு கோபம். ரொம்ப விளையாட்டாக அவங்கள சிவபெருமான அப்படியே ஒரு சொல்லி பழிப்பதை போல பேசி விடுகிறார். இப்போ சிவபெருமானுக்கு என்ன வருத்தம்? உமையம்மை இந்த மாதிரி பேசிட்டாங்க. உமையம்மைக்கு விட்டு கொடுப்பதை போல விட்டு கொடுத்து நிறைவில் அவரே வெற்றி பெற்று விட்டாரே அப்படின்னு ஒரு கோபம். மாடே போ அப்படின்னு சிவபெருமான் சொல்லிவிடுகிறார். மாடு அப்படின்னா அருகில் அப்படின்னும் ஒரு பொருள் உண்டு. நம்ம செல்வம் அப்படின்னெல்லாம் நிறைய பொருள் சொல்கிறோம். விலங்கு அப்படின்னெல்லாம் பொருள்படுகிறது. மாடு அப்படின்னா இங்கே அருகில் அப்படின்னு ஒரு பொருள். சிவபெருமானுக்கு அருகில் ஒரு பாகமாக வீற்றிருக்கக்கூடியவள் உமையம்மை. மாடே போ அப்படின்னா எப்பொழுதும் அருகிலே இருக்கக்கூடியவரை சற்று விலக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்தான் இது. ஆனால் இது பசுவாக ஆக கடவாய் அப்படின்னும் ஒரு பொருள் உண்டு. இப்போ சிவபெருமான் இப்படி சொன்னதால் பசுவாக மாறி விடுகிறார் உமையம்மை. பசுவாக மாறி இப்போ பூலோகத்திற்கு வரணும். அவருக்கு துணையாக ஒருவர் வேணும் இல்லையா? விநாயக பெருமானை பசுக்கன்றாக மாற்றி உமையம்மையோடு துணைக்கு அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான். இப்போ இருவரும் வராங்க. உடன் இருக்கக்கூடிய தேவ மகளிர் எல்லாம் மற்ற பசு கூட்டங்களாக அப்படியே இருக்க அவர்கள் வருகிறார்கள். இங்கே ஒவ்வொரு திருத்தலத்திற்காக ஒவ்வொரு நதியிலையும் மூழ்கி மணிமுத்தா நதிக்கரையில் நிற்கிறார்கள். அந்த இடத்துல நாரத முனிவர் வீற்றிருக்கிறார். இப்போ பிரம்மச்சாரி உருவத்தில் அந்த பகுதி மன்னனுக்கு இருக்கக்கூடிய மகனாக அங்கு அந்த பசுக்கன்று விநாயக பெருமான் தோன்றுகிறார். நாரதர்கிட்ட தோன்றி தங்களினுடைய யாழிசையை கேட்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், அந்த இசையை நீங்கள் இசைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ நாரதருக்கு என்ன கோபம் அப்படின்னா, அந்த கைலாயத்தில் அவர் இசைக்கக்கூடியவர், மதுரம் போன்ற மொழிக்கு உரியவராக இருக்கக்கூடிய உமையம்மையினுடைய அந்த வார்த்தையை விடவா என்னுடைய யாழிசை சிறப்பு பொருந்தியதாக இருக்கிறது அப்படின்னு நாரதர் கேட்க,
விநாயக பெருமான் அந்த யாழிசை உமையம்மையினுடைய சொற்களை காட்டிலும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சரி, பரவாயில்ல, யாழிசையை நீங்கள் இசைக்கணும். அந்த இசைக்கு இங்கே இருக்கக்கூடிய பசுக்கூட்டங்கள் தலையாட்டுகிறதா இல்லையா என்பதை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வாதம் நடக்கிறது. இப்போ நாரதருக்கு புரிந்து விடுகிறது, வந்திருப்பவர் சாதாரண அரசனின் மகனாகவோ பிரம்மச்சாரியாகவோ இருக்க வாய்ப்பே இல்லை. சிவபெருமானாகவோ அல்லது விநாயக பெருமானாகவோ அல்லது முருகப்பெருமானாகவோ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மனதில் சிந்திக்கின்ற பொழுதே அப்படியே விநாயக பெருமான் அந்த இடத்திலே காட்சி தருகிறார். நாரதருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவரை வணங்கி விட்டு அதன் பிறகு அந்த பசுக்கூட்டங்கள் எல்லாம் அங்கிருந்து புறப்பட உமையம்மை விநாயக பெருமான் எல்லாம் அங்கிருந்து புறப்படுகின்றனர். புறப்பட்டு திருவாவடுதுறை திருத்தலத்திற்கு வருகின்றனர். அந்த திருத்தலத்திற்கு உள்ளே வருகின்ற பொழுதே பசுவினுடைய காலானது இடறுகிறது. அப்பொழுதே புரிந்து விடுகிறது, இந்த திருத்தலத்தில் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கப் போகிறது, சாப விமோச்சனம் கிடைக்க இருக்கிறது என்று. அங்கு வந்து அங்கிருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு அதன் மூலமாக அவர்களின் சாபமானது நீங்கி உமையம்மை, விநாயக பெருமான், தேவ மகளிர் எல்லாம் தன்னுடைய உண்மையான உருவத்தினை பெறுகின்றனர். இப்படி தன்னுடைய தாய்க்கு துணையாக விநாயக பெருமான் வந்ததால் துணை வந்த விநாயகர் என்கின்ற ஒரு அற்புதமான பெயர் அவருக்கு ஏற்பட்டது. திருவாவடுதுறை என்கின்ற திருத்தலமானது அற்புதமான திருத்தலம். அதன் பெயருக்கே சிறப்பு உண்டு. அப்படின்னா பசு, கோ. இப்போ அந்த பசுவாக உருவம் பெற்றவர்கள் இங்கு வந்து தன்னுடைய சுய உருவத்தை அடைந்தனர். அப்படி பசுத்தன்மை நீங்கி பிறவி பயனானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் திருவாவடுதுறை திருத்தலத்திற்கு வந்து அங்கு வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானையும் உமையம்மையையும் வணங்க வேண்டும். உமையம்மைக்கு துணையாக நின்ற துணை வந்த விநாயகர் அந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கின்றார். அவரை வணங்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நமக்கு துணையாக அவர் வீற்றிருப்பார். நமக்கு துணை நின்று நாம் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியை தருவார். மீண்டும் வேறொரு விநாயக பெருமானோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.